அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஓர் அன்சாரி சஹாபியின் ஜனாசாவுடன் கப்ருஸ்தானுக்கு சென்றிருந்தோம். கபருக்கு அருகே நாங்கள் சென்றோம். கப்ரு இன்னும் தோண்டப்படாமல் இருந்தது. கப்ரு தயாராவதை எதிர்பார்த்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்க நாங்களும் அன்னாரை சுற்றி அமர்ந்து கொண்டோம். எங்களின் தலைமேல் பறவைகள் அமர்ந்திருப்பது போன்று அவர்களை முன்னோக்கிய நிலையில் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கையில் இருந்த குச்சியால் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நிலையில் நிலத்தில் கோடிட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு தமது புனிதமான தலையை உயர்த்தியவர்களாக அல்லாஹு தாலாவிடம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 முறையோ அல்லது 3 முறையோ சொன்னார்கள். மேலும் சொன்னதாவது, அல்லாஹுவின் முஹ்மினான அடியார் இவ்வுலகத்திலிருந்து ஆலமே பர்சகுக்கு மறு உலகுக்கு இடம் பெயரும் பொழுது கப்ரில் வைக்கப்பட்டதும் அவரிடம் மலக்குகள் வந்து அவரை உட்கார வைத்து, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறுவார். உன்னுடைய மார்க்கம் எது என்று வினவுவர். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவர் பதில் சொல்வார். பிறகு உங்களிடம் நபியாக அனுப்பப்பட்ட இவரை பற்றி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்பார்கள். அவர் அல்லாஹு தாலாவின் ரசூல் என்று பதில் சொல்வார். பிறகு மலக்குகள், இந்த விபரத்தை எவ்வாறு நீ அறிந்து கொண்டாய், அதாவது அவர் ரசூலுல்லா என்பது எப்படி உனக்கு தெரியும் என்று வினவுவார். நான் அல்லாஹு தாலாவின் வேதத்தை ஓதியுள்ளேன், அதன் மீது ஈமான் கொண்டேன், அதை உண்மை என ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் பதில் சொல்வார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாவது, முஹ்மினான அடியான் மலக்குகளின் மேற்கண்ட கேள்விகளுக்கு இவ்வாறு சரியாக பதில் சொன்னதும் வானத்திலிருந்து ஓர் அழைப்பாளர் அழைப்பார். அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வானத்தில் அறிவிப்பு செய்யப்படுகிறது, என்னுடைய அடியான் உண்மை சொன்னான், அவனுக்காக ஸ்வர்க்கத்தின் விரிப்பை விரியுங்கள், ஸ்வர்க்க ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், சொர்க்கத்தின் ஒரு வாசலை அவனுக்காக திறந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அவ்வாறே அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அதிலிருந்து ஸ்வர்க்கத்தின் இனிமையான காற்றும் நறுமணங்களும் வந்து கொண்டிருக்கும். அம்மனிதனுக்காக கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கப்ரு விசாலமாக்கப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹ்மினானவருக்கு நிகழும் நிகழ்ச்சிகளை பற்றி விவரித்தது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிருடைய நிலையை பற்றி கூறினார்கள். அவனுடைய உயிர் அவனுடைய உடலில் திரும்ப கொண்டு வரப்படும். பிறகு அவனிடம் 2 மலக்குகள் வருவர். அவனை அமர வைத்து அவனிடம், உன்னுடைய இரட்சகன் யார் என்று வினவுவர். அந்தோ கை சேதமே, எனக்கு எதுவும் தெரியாதே என்று கூறுவான். பிறகு அவ்விரு மலக்குகளும் அவனிடம், உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். அவன் அந்தோ கை சேதமே, எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று கூறுவான். அடுத்து அவனிடம், உம்மிடம் நபியாக அனுப்பப்பட்ட இம்மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று அவ்விருவரும் கேட்பார்கள். அதற்கும் அவன், அந்தோ கை சேதமே, எனக்கு யாதொன்றும் தெரியாதே என்று பதில் சொல்வான். இந்த கேள்வி பதிலுக்கு பிறகு இவன் பொய் சொல்கிறான் என்று வானத்திலிருந்து ஓர் அழைப்பாளர் அறிவிப்பு செய்வார். பிறகு அல்லாஹு தாலாவிடம் இருந்து ஓர் அறிவிப்பாளர், இவனுக்கு நெருப்பிலான விரிப்பை விரியுங்கள், நெருப்பு ஆடையை அணிவியுங்கள், நரகத்தின் ஒரு வாசலை இவனுக்கு திறந்து விடுங்கள் என்று அறிவிப்பார். அவ்வாறே அனைத்தும் செய்து முடிக்கப்படும். நரகத்தின் அந்த வாசலில் இருந்து நரகத்தின் வெப்பமும் எரித்து பொசுக்கிவிடும் அனல் காற்றும் அவனிடம் வந்து கொண்டிருக்கும். மேலும் 2 விலா எலும்புகளும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்ளும் அளவு கப்ரு அவனை நெருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். தெளிவுரை என்னவெனில், காஃபிரை பார்த்து இவன் பொய் சொன்னான் என்று மலக்குகள் சொன்னதன் பொருள், அவன் மலக்குகளின் கேள்விகளுக்கு தனக்கு எதுவும் தெரியாது என்று பதில் சொன்னது பொய்யாகும். ஏனெனில் உண்மையில் அவன் அல்லாஹு தாலாவின் ஏகத்துவத்தையும் அவனுடைய ரசூலையும் தீனுல் இஸ்லாத்தையும் மறுப்பவனாக இருந்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஹதீஸில் குறிப்பிட்டுள்ள பர்சக் என்பது மனிதன் இறந்ததிலிருந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் வரையுள்ள காலத்துக்கு சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.